பாண்டிய நாட்டு தேவார தலங்களில் முதல் தலமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட 5வது ஷார்ட்ஸை தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே உள்ள 4 ஷார்ட்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பார்ப்போம். இவருக்கு பச்சை தேவி, மரகதவள்ளி, தடாதகை, அபிஷேகவள்ளி, அபிராமவள்ளி, கயற்கண் குமாரி இப்படி பல பெயர்கள் இருக்குது. மீன் எப்படி தன்னோட குஞ்சுகளை இமை போன்று காட்டுதோ அதுமாரி கயர் கன்னி அதுதான் அங்கேயர் கன்னி. இப்போ மலையத்து வஜனுக்கும் அதேமாதிரி காஞ்சன மாலைக்கும் பிறந்த தடாதகை பிராட்டி இவர்களுக்கு 3 தனங்கள் 3 மார்பகங்கள் இருந்து சொக்கநாதரால் அது மறையுது. அந்த நடுப்பகுதியோட தனம் மறையுது. அதே மாதிரி இந்த கோயிலோட மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா 51 சக்தி பீடங்கள் இது 3வது பீடம். ஷியாமல மாதங்கி பீடம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இங்கே உள்ள அம்பிகையோடைய பூஜையை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க அரசியில் அதனால் பார்க்க முடியாது. இவங்களுடைய அந்த ஆராதனை அந்த வழிபாடெல்லாம் முடிச்சு அலங்காரத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இறைவனுக்கு முன்னாடி அபிஷேகம் எல்லாமே இந்த அம்பாளுக்கு தாங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.